இந்த பூமியில இந்த கிருபையின் காலத்தில் அவர் அமர்ந்திருக்கிறது கிருபாசனத்தில். நாளை அவர் அமரப் போகிறது நியாயாசனத்தில். கிருபாசனத்தில் அமர்றதுக்கும் நியாயாசனத்தில் அமர்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. கிருபாசனத்தில் அமர்றதுனா எப்படின்னா, நம்ம தப்பு பண்ணும்போது அவருக்கு கோபம் எழுமோ, ஆனால் அதை தொடர்ந்து அவருடைய தயவும் வந்து இந்த கிருபாசனத்தில் உட்காந்தா அடிப்பார், காயப்படுத்தி காயம் கட்டுவார். ஆனால் நியாயாசனத்தில் உட்காந்தாருன்னு வைங்களேன், அடிச்சது தான். அப்படியே பைபிளில் 2 டைப்ல அடி வாங்கினவங்க இருக்கிறாங்க. கிருபாசனத்திலிருந்து அடி வாங்கினவங்க இருக்கிறாங்க. அப்படி அடி வாங்கினது யாரெல்லாம் கேட்டீங்கன்னா, ஆமா, யாக்கோபு அடி வாங்கினார், தாவீது அடி வாங்கினார். அடின்னா என்ன அடி? பவுல் அடி வாங்கினார். இந்த அடி எதுக்கு தெரியுமா? அவங்கள இழந்துடக்கூடாது என்பதற்காக. யாபோக்காட்டு கரையில் யாக்கோபு தொடையிலே அடிச்சார். அதுக்கப்புறம் நம்ம அண்ணனுக்கு ஓட முடியாது. இந்த அடி எதுக்கு தெரியுமா? அவன் யாக்கோபு போயிடக்கூடாது, யாக்கோபு இழந்துடக்கூடாதுன்னு அடிச்சார். தாவீது அடிக்கிறார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி, ஓ ஆண்டவரே, ஆண்டவரே உன் கை என் மேல பாரமா இருக்கு அப்படிங்கிறார், வெயிட்டா இருக்கு ஆண்டவரே. எதுக்கு அந்த அடி தெரியுமா? தாவீது இழந்துடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. சவுல் அடிச்சார் பாருங்க, பவுல தமஸ்குக்கு போற வழியில அடிக்கிற அடியில குதிரையிலிருந்து கீழே விழுந்து கிடக்கிறார். இந்த அடி எதுக்கு தெரியுமா? சவுல இழந்துடக்கூடாது. அப்போ இழந்துடக்கூடாதுன்னு அடிக்கிறார் பாருங்க கிருபாசனத்திலிருந்து. இவன் எனக்கு வேண்டான்னு அடிக்கிறார். பைபிள்ல ஒருத்தர் அடிச்சார் பாருங்க, ஊசாவை அடிச்சார். அடிக்கிற ஒரே அடி அவுட். அப்போ அந்த அடி என்ன காட்டு? அவன் எனக்கு வேண்டாம் 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 அடிக்கிறார். ஏலியின் பிள்ளைகளை அடிச்சார் பாருங்க, வேண்டாம் அடிச்சார், வேண்டாம் அடிச்சார், வேண்டாம் அடிப்பார். சவுலை சந்திக்கிற அதே டைம் தான் ஏரோதை சந்திக்கிறார். சாரி, அதே டைம் தான் ஏரோதின் பீரியட். ஏரோதை அடிக்கிறார். அவன் எப்படி செத்தான் தெரியுமா? புழு. அந்த அடி வேண்டாம் வேண்டாம் அடிக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் வெகுவாய், அவர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தருடைய சிட்சையை பெற்றும் நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா உங்களை கர்த்தர் இழக்க விரும்பல.